அதாவது ஒரு ஹைப்போடென்ஷன் ஷாக்ல இருக்கிறார். அதாவது பிபி லெவல் ரொம்ப லோவா போய் அவர் வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் அவருக்கான சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி அமைச்சர் அவர்கள் வந்து எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு சில விஷயங்களை வந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, மருத்துவர்கள் பாதுகாப்பு அற்ற சூழ்நிலைகள் நிரந்தர காரணம் என்ன, சோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அட்டெண்டர்ஸ் ஒன் அட்டெண்டர் ஒன் பேஷண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓவராலா வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணணும். சோ எங்களுக்கு இந்த பாதுகாப்பு சூழ்நிலையில ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நாங்க பேஷண்ட்டை கவனிச்சு அதை வைத்தியம் பண்ணுவோமா, சுத்தி இருக்கிறவங்க எவன் கத்தி வச்சிருக்கான் எவன் என்ன வச்சிருக்கான் யாருக்கு தெரியும். சடனா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் இன்ஜுரி எடுத்து கழுத்துல நறுக்குன்னு குத்துனதுல அவரு ஸ்பாட்லயே வந்து அவர் இறந்து போக வேண்டிய சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கனால இமிடியேட்டா நம்ம தியேட்டருக்கு கொண்டு போய் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவர் வந்து கண்டிஷன் வந்து கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால எங்களோட சங்கத்தின் சார்பா நாங்க முழுக்க இந்த டைம்ல இருந்து நாங்க அவசர சிகிச்சையை தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றோங்க.